ஹை ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சென்னூஸ் குட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க. இன்றைய தினம் ஜனவரி 14, 2024. உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள். பழையன கழிதலும் புதியன புகுதலும் இன்றைக்கி சிறப்பு. அதே மாதிரி நம்ம மனசில் இருக்கின்ற பழைய அழுக்கு சிந்தனைகள் போய் புதிய நல்ல சிந்தனைகள் சேர வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைக்கு வந்திருக்கின்ற இந்த தினமலர் பரிசு குறுக்கெழுத்து போட்டிக்கான விடைகளுக்குள்ளே போயிடலாம். நம்ம சரி, போட்டிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க. வாங்க முதல் கேள்விக்கு போய் பார்க்கலாம். இடமிருந்து வளம் 1. தை மாதம் முதல் நாள் கொண்டாடப்படுவது பொங்கல் தாங்க. இன்றைக்கி பொங்கல் சிறப்பு போட்டி நினைக்கிறேன். அதை பொங்கலை பற்றி கேட்டிருப்பாங்க. ஏன்னா பொங்கல் நாளைக்கு வருது இல்லையா. 1 மேலிருந்து கீழ் இந்த மலையின் உச்சியிலிருந்தே தென்றல் புறப்படுமா. இது ஒரு பாட்டு இருக்குது இல்லைங்க, பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல்னு. அதுதான் நான் பாடிலாம் உங்களுக்கு குடும்பப்படுத்த விரும்பலை, பொதிகைன்னு போட்டுடுறேன். 6 கீழே இருந்த மேல் ஒரு காலத்தில் பொட்டலம் கட்ட பயன்படுத்தப்பட்ட கயிறு வகை. நம்ம அண்ணாச்சி கடை இதில் போனாலும் அதில் பொட்டலம் கட்டி தருவார். என்னது அது, சணல். 7 வலம் இருந்த இடம். உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் டேஸ் என்பதில்லை, அச்சம் என்பதில்லையே, பாரதியார் சொன்னது. அச்சம். சரி, அப்படியே 7 மேலே இருந்து கேள்வி பார்க்கலாமா. ஆள் ஆரம்பிக்குது. பொங்கல் பண்டிகையை இந்த திருநாளாக கொண்டாடுகிறோம். எந்த திருநாள்? ஆள் ஆரம்பிக்குது. உழவர் திருநாள் சொல்லலாம். அப்புறம் ஆள் ஆரம்பிக்குது. அறுவடை திருநாள் போட்டலாமா. அறுவடை. சரி, 9 வலம் இருந்த இடம். பற்கள் ஊன்றி நிற்கும் கெட்டியான பகுதி ஈறு தான். இது பார்த்துடலாமா. 10 இடம் இருந்து வளம். 10 இடம் இருந்து வளம். பொங்கலுக்கு அடுத்த நாள் இவரது தினம் கொண்டாடப்படும். யாரோட தினம்? இவரது தினம் போட்டிருக்காங்க. பொங்கலுக்கு அடுத்த நாள் யாரோட தினம்? திருவள்ளுவர் தினம் தான். அது வேறுக்குது, திருவள்ளுவர் போட்டுடுறோம். சரி, அப்படியே 8 மேலிருந்து கேள்வி பார்த்துடலாமா. 8 வீதி. வீதிக்கு இன்னொரு வார்த்தை ரூல முடியுது. வீதி, சாலை, தெரு. சரி, அப்படி எங்கே போயிடலாமா. 11 மேலிருந்து கீழ் வேலை ஆரம்பிக்குது. மாட்டு பொங்கல் அன்று மாடுகளின் கொம்புகளுக்கு இது பூசுவர். கொம்புகளுக்கு வர்ணம் பூசுவர். ஸோ இன்று பொங்கல் சிறப்பிதழ் தான் அது. இது பொங்கல் வாரம். சரி, 14 இடம் இருந்து வளம். இன்னும் இருக்குது. இது இல்லாமல் பொங்கலா? இன்னும் இல்லாமல் பொங்கலாப்பா. 14 இடம் இருந்து வளம். என்ன சொல்ல வராங்க? சரி, வர்ணன் போட்டிருக்கேன். வர்ணம் வரும், அது மன்னிக்கணும். வர்ணம். ஸோ காடுகளின் கொம்புகளுக்கு வர்ணம் பூசுவர். 14 இது இல்லாமல் பொங்கலா. இம் இருக்குது, 4 எழுத்து. கரும்பு இல்லாமல் பொங்கலா. கரு இம்பு. கரும்பா? நீங்கள் கரும்பு தானே சொல்கிற வராங்களான்னு பார்த்துடலாம். காவான்னு வச்சுக்கலாம், இது கான்னு வச்சுக்கலாம். 17 கீழே இருந்து மேல் தீல முடியுது. பொங்கல் பண்டிகையை சில மாநிலங்களில் டேஸ் என்ற பெயரில் கொண்டாடுவர். இது மகர சங்கராந்தி. தீல முடியுது. ச இங்க ரா இந்தி சரியாக இருக்கும். சங்கராந்தி போட்டுடணும். ச இங்க சங்கராந்தி. காயும் இருக்குது. அப்போ 14 இடம் இருந்து பலம் இது இல்லாமல் பொங்கலா. இது கரும்பு தான். கரும்பு இல்லாமல் பொங்கலா. 18 கீழே இருந்து மேல் பூல முடியுது. வில்லிலிருந்து புறப்படும். வில்லிலிருந்து புறப்படுவது அம்புதான். 16 வலம் இருந்த இடம். பண்டிகை தினங்களில் வீட்டு வாசலில் புள்ளி வைத்து கலர் கலராக இது போடுவர். கலர் கலராக போடுவாங்க. அது என்னது? கோலம். புள்ளி வைத்து போடுவது. நிறைய குழு கொடுத்துட்டாங்க அதில். கோலம். 16 கீழ் இருந்து மேல் வீரநல்ல. வீரநல்ல கோல் ஆரம்பிக்குது. கோழை. அடுத்தது இதுக்கு பேர் இல்லாமல் 13 இடம் இருந்து வளம். டை இருக்குது. 13 இடம் பார்க்கலாம். பந்திக்கு முந்து டேஸ் பிந்து.
இது வந்து முன்னாடி காலத்தில் சொல்லி வச்சுருக்கிறாங்களாம்ப்பா, பந்திக்கு முந்து படைக்கு பிந்து. தமிழர்கள் என்ன அவ்வளோ கோழைகளா, படை வந்துச்சுன்னா பின்னாடி ஓடிப்போன்னு சொல்கிற அளவுக்கு? இதுக்கு ஏதோ காரணம் இருக்குதுங்க சொல்லியிருக்காங்கன்னா. இது வந்து பயந்து ஓடிப்போன்ற காரணமாக இருக்காது. என்ன காரணம் தெரிஞ்சதுன்னா அப்படியே கமெண்ட்ஸில் போடுங்க. பந்திக்கு முந்துனா சாப்பாட்டுக்கு மட்டும் முன்னாடி ஓடி போய் சாப்பிட்டு வந்துடு, படை அப்படின்னா வந்து சண்டை வந்துச்சுன்னா அப்படியே பின்னாடி ஜகா வாங்கி ஓடி போயிரு அப்படிங்கிறாங்க. அப்படியே இருக்காது. தெரிஞ்சால் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். ஈர்க்கு அப்படின்னு இருக்குது. 9 மேலிருந்து கீழ். இலை நரம்பு. இலை நரம்பு வந்து ஈர்க்கு. ஈர்க்கு என்றால் இலையின் நடுவில் போகிறதுல நரம்பு. நம்ம பார்த்திங்கன்னா ஈர்க்குச்சி கேள்விப்பட்டிருக்கோம். ஈர்க்குச்சிங்கிறது இலையில் உள்ள வர நரம்பு. புரியுதா? ஸோ அதுதான் வந்து ஈர்க்கு. அப்படி இங்கே போயிடலாமா? 2 வலம் இருந்த இடம். உப்பு புளி போன்றவை விற்கப்படும் இடம் டேஸ் கடை. இது மளிகை கடை. மளிகை. 4 கீழ் இருந்து மேல் அள்ளி முடியுது. என்னென்னு பார்க்கலாம். கூழானாலும் டேஸ்து குடி. கூழானாலும் குளித்து குடி. குழி போட்டுடலாம். அடுத்தது வந்து 2 மேலிருந்து கீழ் மே இருக்குது. என்னென்னு பார்க்கலாம். குரங்கு ஆங்கிலத்தில். குரங்குக்கு ஆங்கிலத்தில் மங்கி. இங்கி. சரி, குங்கு அப்படின்ட்டு இருக்குது. இங்கு. ஓகே, வலம் இருந்த இடம் 5. இங்கு என்னென்னு பார்க்கலாம். பொங்கல் வைக்கும் பானை கழுத்தில் மஞ்சள் டேஸ் கொத்து கட்டுவது வழக்கம். மஞ்சள் என்ன கொத்து? மஞ்சள் கிழங்கு கொத்து. இங்குன்னு முடியுது. கிழங்கு போடலாம். மஞ்சள் கிழங்கு கொத்து கட்டுவது வழக்கம். 3 மேலிருந்து கீழ். பொங்கலுக்கு முந்தின நாள் கொண்டாடப்படுவது. இன்றைக்கி தான் அது போகி கொண்டாடி இருப்போம் எல்லோரும். போகி. அப்படியே 19 வலம் இருந்த இடம் பார்த்துடலாம். 19 வலம் இருந்த இடம் சாளரம். சாளரம் அப்படின்னா ஜன்னல். ஜன்னல் போட்டுறேன். எல். 19 கீழ் இருந்து மேல் ஜேல ஆரம்பிக்குது. பொங்கல் திருவிழாவின் போது பல ஊர்களில் இந்த விளையாட்டு நடைபெறும். மஞ்சு விரட்டு என்றும் சொல்வர். மஞ்சு விரட்டுனா ஜல்லிக்கட்டு தான். அது ஜேல வேறு ஆரம்பிக்குது. ஜல்லிக்கட்டு போட்டுறேன். பனிரெண்டு இடம் இருந்த வளம் 8 முடியுது. பானை ஆங்கிலத்தில். ஆங்கிலத்தில் பானை வந்து பாட். 15 இடம் இருந்து வளம் லீல முடியுது. என்னென்னு பார்க்கலாம். நிலாவை கண்டதும் மலரும் பூ. லீல முடியுது. அள்ளிப்பூ போடலாமா? அள்ளி. நிலவை கண்டதும் அள்ளி மலரும். அவ்வளவுதான். எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு. இன்றைக்கி பொங்கல் சிறப்பிதழாக கொடுத்துருந்தாங்க. நிறைய பொங்கல் சம்மந்தமாக கேட்டிருந்தாங்க. கேள்வியும் சுலபமாக தான் இருந்தது. ரொம்பலாம் யோசிக்க வைக்கலாம்ல. சரி, அப்படியே வேகமாக ஒரு தடவை கேள்வி பதிலை சரி பார்த்துக்கலாம். தை மாதம் முதல் நாள் கொண்டாடப்படுவது பொங்கல். அடுத்தது 10 பொங்கலுக்கு அடுத்த நாள் இவரது தினம் கொண்டாடப்படும் திருவள்ளுவர். அடுத்தது வந்து 12 பானை ஆங்கிலத்தில் பாட். அடுத்தது வந்து 13 பந்திக்கு முந்து டேஸ்க்கு பிந்து பழமொழி ஒன்று படைக்கு பிந்து. 14 இது இல்லாமல் பொங்கலா. இது வந்து கரும்பு. அடுத்தது 15 நிலாவை கண்டது மலரும் பூ. இது வந்து அள்ளி. அடுத்தது வலம் இருந்த இடம் 2 உப்பு புளி போன்றவை விற்கப்படும் இடம் டேஸ் கடை. இது வந்து மளிகை கடை. அடுத்தது 5 பொங்கல் வைக்கும் பானை கழுத்தில் மஞ்சள் டேஸ் கொத்து கட்டுவது வழக்கம். மஞ்சள் கிழங்கு கொத்து கட்டுவது வழக்கம். 7 உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் டேஸ் என்பதில்லையே. இது வந்து அச்சம் என்பதில்லையே. 9 பற்கள் ஊன்றி நிற்கும் கெட்டியான பகுதி. இது வந்து ஈறு. அடுத்தது 16 பண்டிகை தினங்களில் வீட்டு வாசலில் புள்ளி வைத்து கலர் கலராக இது போடுவர். இது வந்து கோலம். அடுத்தது வந்து 19 சாளரம். இது வந்து ஜன்னல். மேலிருந்து கீழ். 1 இந்த மலையின் உச்சியில் இருந்தே தென்றல் புறப்படுமாம். பொதிகை. அடுத்தது வந்து 2 குரங்கு ஆங்கிலத்தில். குரங்கு ஆங்கிலத்தில் வந்து மங்கி. அடுத்தது வந்து 7 பொங்கல் பண்டிகையை இந்த திருநாளாக கொண்டாடுகிறோம். 7 மேலிருந்து கீழ் அறுவடை திருநாளாக கொண்டாடுகிறோம். அடுத்தது வந்து 8 வீதி. வீதி வந்து தெரு. அடுத்தது 9 இலை நரம்பு. இது வந்து இருக்கு. 11 மாட்டு பொங்கல் அன்று மாடுகளின்
கொம்புகளுக்கு இது பூசுவர், வர்ணம் பூசுவர். அடுத்தது கீழிருந்து மேல் 4 கூழானாலும் டேஸ்து குடி, புளித்து குடி. அடுத்தது 6 ஒரு காலத்தில் பொட்டலம் கட்ட பயன்படுத்தப்பட்ட கயிறு வகை, இது சணல். அடுத்தது 13 பாரம், இது சுமை. எங்கே போட்டேன் சுமை போட்டேன்னா பலு போட்டேன், கரெக்டு, பலு. அடுத்தது 16 வீரநல்ல கோழை. அடுத்தது 17 பொங்கல் பண்டிகை சில மாநிலங்களில் டேஸ் என்ற பெயரில் கொண்டாடுவர், சங்கராந்தி என்ற பெயரில் கொண்டாடுவர். அடுத்தது 18 வெள்ளிலிருந்து புறப்படும், இது அம்பு. அடுத்தது 19 பொங்கல் திருவிழாவின் போது பல ஊர்களில் இந்த விளையாட்டு நடைபெறும், ஜல்லிக்கட்டு. அடுத்தது ஓகே, இது மஞ்சு விரட்டு என்றும் சொல்லுவார். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. சரி, இந்த பதில்களை நிரப்பிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, பரிசு வேணும்னா இதை செய்யணும், வேண்டாம் உங்களுக்கு பரிசுலாம் வேண்டாம்னா இதை இதை எதுவும் செய்ய வேண்டாம். நான் சொல்ல போகிறது வெள்ளிக்கிழமை, வரும் வெள்ளிக்கிழமைக்குள் விடைகள் கிடைக்க வேண்டுமா அவங்களுக்கு. விடையும் பரிசு பெற்றவர்கள் விவரமும் ஞாயிறு தினமலர் நாளிதழில் வெளியாகும். ஸோ நியூஸ் பேப்பரில் கொடுப்பாங்க, தினமலரில் கேள்வி கேட்டுட்டு நியூஸ் பேப்பர் தினமலர் செய்தித்தாளில் விடைகளை கொடுப்பாங்க. போட்டி குறித்து நடுவர் குழுவின் தீர்ப்பே இறுதியானது. விடைகளை இன்லேண்டு கடிதத்திலோ அஞ்சல் உரையிலோ எழுதி உங்கள் முழு முகவரி மற்றும் பின்கோடு எண்ணையும் மறக்காமல் குறிப்பிட்டு அனுப்பவும். உரையின் மீது கீழ்கண்ட விலாசத்தை மட்டும் எழுதி அனுப்பினால் போதுமானது. குறுக்கெழுத்து போட்டி. பொறுப்பாசிரியர் தினமலர் வாரமலர், தபால் பெட்டி எண் 403 சென்னை 14. குரியர் அல்லது varamlar@dinamalar.in என்ற இமெயில் முகவரிக்கும் அனுப்பலாம். போட்டியில் கலந்து கொள்பவர்கள் தங்களது மொபைல் எண், வங்கி மற்றும் வங்கி கணக்கு எண்ணை கண்டிப்பாக எழுதி அனுப்ப வேண்டும். அதான்ப்பா, ஒன்று இன்லேண்ட் லெட்டரில் அனுப்புங்க, இல்லைனா குரியரில் அனுப்பி விடுங்க, ஒரு என்வலப்பில் போட்டு கூட அனுப்பி விடுங்க விடைகளை. இல்லைப்பா இதுக்கெல்லாம் முடியாது, நான் குரியர் ஆஃபீஸு போஸ்ட் ஆஃபீஸ் வரைக்கும் நடந்து போக முடியாது அப்படின்னீங்கன்னா, வீட்டில் இருந்து இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, அந்த இமெயிலில் கூட இந்த விடைகள் அனுப்பலாம். விடைகள் அனுப்பும்போது கேள்வி இடமிருந்து பலம் 1ன்னு போட்டு அதுக்கான விடை மட்டும் எழுதி அப்படியே அனுப்பி விட்டுருங்க. சரியா? விடைகள் அனுப்பும்போது இந்த தகவல்கள் கண்டிப்பாக இருக்கணும். உங்களோட மொபைல் எண், உங்களோட வங்கி கணக்கு, பரிசு கிடச்சிதுன்னா போடணும்ல காசு, வேண்டானா இதெல்லாம் விட்டுருங்க, மொட்டை கடுதாசி மாதிரி கூட போடலாம், பரிசுலாம் கொடுக்க மாட்டாங்க. சரியா? வங்கி கணக்குன்னு இதெல்லாம் எழுதி அனுப்புனீங்கன்னா, நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு பரிசு பணம் அனுப்பி வைக்கப்படும். அவ்வளவுதான். இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி. மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், பபாய்.